விருச்சிக ராசி நேயர்களுக்கு வந்து 2ஆக நீங்கள் பிரிச்சுக்கலாம் உங்களுடைய இந்த 2025. ஸோ ஜனவரி மாதத்துலேருந்து மே மாதம் வரைக்கும் குரு நல்ல 7ஆம் பார்வையாக இருக்கார். மே மாதத்திற்கு பிறகு இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குரு 8ல் போகிறார். ஸோ ராகு பகவான் 4ஆம் இடத்துக்கு வராரு, சனி பகவான் 5ஆம் இடத்துக்கு போகிறார், அண்ட் கேத்து வந்து இவங்களுக்கு லாபத்துலேருந்து 10க்கு போகிறார். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஹாஃப் வந்து ஒரு நல்ல பீரியட் இவங்களுக்கு. அதனால் உங்களுடைய திருமணங்கள் இல்லை உங்களுக்கு வேலையெல்லாம் மாற்றணும், இந்த மாதிரியெல்லாம் பிளான்ஸ் இருந்ததுன்னா ஜனவரி டு மே வந்து உங்களோட பிளான்ஸை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். புதுசாக நான் வேலைக்கு சேரணும் இல்லை இருக்கிற வேலையை விட்டுட்டு போகிறேன் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருந்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்துலேருந்து நீங்கள் அதை பண்ணாதீங்க. ஏன்னா மே மாதம் குரு பெயர்ச்சி வரும்பொழுது குரு 8ஆம் இடத்துக்கு வருவார், அண்ட் கேத்து வந்து 10ஆம் இடத்துக்கு போகும்பொழுது புதுசாக வேலைக்கு செய்கிற இடங்களில் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதனால் விருச்சிக ராசி நேயர்கள், புதிதாக திருமணம் ஆகிறவங்க, மே மாதத்திற்கு பிறகு வேலைக்கு போகிறவங்க, அண்டு வெளிநாட்டில் போய் படிக்கணுன்னு இருக்கிறவங்க, உடல் ஆரோக்கியம், புதுசாக வரக்கூடிய நட்புகள், இந்த புதிய நட்புகள் மூலமாக பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். ஸோ கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவிகள் வந்து புதுசாக நான் வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸு அப்படிங்கிறவங்கள்ட்ட குடும்ப விஷயங்களையோ உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களையோ பகிராதீங்க. இது 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான், 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேத்து, 4ல் இருக்கக்கூடிய ராகு ஏதாவது லீகல் ப்ராப்ளம்ஸில் கொண்டு போய் விட்டுரும். அதனால் இளைஞர்கள் ஒரு 18 வயதிலிருந்து 25 வயதுக்குள் இருக்கக்கூடியவங்க கோர்ட்டு கேஸு வழக்குன்னு போகாமல் பார்த்துக்கோங்க. புதிதாக வண்டி வாகனங்கள்லாம் வாங்கணுன்னா உங்களுடைய ஜாதகப்படி பார்த்துட்டு நீங்கள் அதை பண்ணுறது நல்லது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு முதல் 5 மாதங்கள் இவங்களுக்கு ரொம்பவுமே ஒரு சூப்பர் டூப்பர் இயராக இருக்கும். 2வது ஹாஃப் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கலாம். பரிகாரம் அப்படின்னு சொல்லும் பொழுது அறுபடை முருகன் வீடு போகலாம். அஸ்வத்த பிரதக்ஷணம்னு சொல்லுவோம். ஒரு நல்ல அரச மரத்துக்கு கீழே பிள்ளையாரும் நாகரும் இருக்கக்கூடிய ஒரு அரச மரத்தை தினம் காலையில் போய் ஒரு 12 பிரதக்ஷணம் பண்ணுங்கள். இந்த அஸ்வத்த பிரதக்ஷணம் பண்ணாலே எல்லா கிரக தோஷங்களும் விலகும்.